Dear friends, very good morning. ஃப்ரெண்ட்ஸ், மாடித்தோட தண்ணி விடுறதுக்காக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டேன். விட்டு முடிச்சோன்னு நான் பார்த்தேன், இந்த மாதத்துக்கு அப்டேட் தெரியலையே, ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க. ஒவ்வொரு ஃபோனில் கேட்டாங்க, அப்டேட் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஒரு அப்டேட் கொடுப்பேன்னு நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோவை. என்னுடைய ஃபுல் வீடியோ பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்டேட் ஆஃப் ஒரு மாடி தோட்டம் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2026 இருக்குது. அதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இப்போ இது ஷார்ட்ஸில் மட்டும் தான் தரப்போகிறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மலர்களின் ராணி ராஜா அப்படின்ற ரோஸ் நண்பர்களே, இந்த பாருங்களேன், எல்லோ கலர் ரோஸு சூப்பராக இருக்குது, நிறையா இருக்குது. இந்த பாருங்க, இங்கே பாருங்கள், இது நாளைக்கு மலர்ந்துடும். இது நல்லா மலர்ந்துருச்சு. இந்த இதுவும் நல்லா மலர்ந்துருச்சு. அந்த பாருங்க. அப்புறம் செகண்ட்லி இந்த பாருங்க, ரெட் ரோஸ். இது எல்லோ கலர் ரோஸு, இது எல்லோ ரோஸு, அது ரெட் ரோஸ் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது ஜாதிப்பூ நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்களேன், இது ஜாதிப்பூ. 2 கண்டெய்னரில் வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்க, இது மலர்ந்துருக்கு. இது இனிமேல் தான் மலரும். ஆமாம் நண்பர்களே. அப்புறமேல இந்த பாருங்கள், கீரை விதை கொஞ்சம் இந்த கண்டெய்னரில் கீரை விதை எங்கள் மாடி தோட்டத்தில் இருந்துச்சு நண்பர்களே. இந்த இங்கே கூட இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கீரை விதை தான். அப்படியே தூவி விட்டேன், ஜஸ்ட் லைக் தட் தூவி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த அளவில் வந்துருக்குது. அப்புறம் நண்பர்களே, இந்த சைடு வரனே, இந்த பாருங்கள், மல்லிகை, மதுரை மல்லிகை நண்பர்களே. இந்த பாருங்கள், சில பூக்கள் மலர்ந்துருச்சு, சில பூக்கள் மொட்டாக இருக்குது. மதுரை மல்லி நண்பர்களே. இது வந்து பசலைக்கீரை நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த கொடி பசலைக்கீரை. அங்கே பாருங்கள், அப்படியே அந்த விதை பழுத்துருச்சு நண்பர்களே. இந்த பாருங்க, பசலைக்கீரை சும்மா இதெல்லாம் ஊண்டி வச்சாலே வந்து நண்பர், ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி அப்படி ஊண்டி வச்சாலே வந்து நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று தரலான்னு பார்க்குறேன். இதில் பாருங்களேன், இந்த பாருங்கள், இந்த ஒரு பேட்சாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதை. இந்த பாருங்களேன், இதான் நண்பர்களே மாவு பூச்சி தாக்குதல். இந்த இருக்குது பாருங்கள் பேட்சா. இந்த பாருங்கள், இதுதான் நண்பர்களே பேட்சாக இருக்குது பாருங்கள், மாவு பூச்சி தாக்குதல். இந்த பர்டிகுலர்லி இந்த செம்பருத்திக்கு வரும் நண்பர்களே. செம்பருத்திக்கு வர்ற மாவு பூச்சி கலர் இந்த மாதிரி இருக்கும், லைட் க்ரீனிஷாக இருக்கும். வேறு இதில் வர்ற தக்காளி இதுக்கெலாம் வர்றதெல்லாம் அது ஒயிட்டாக இருக்கும் நண்பர். தக்காளி மிளகாய்க்கெலாம் வர்றோம். இது என்ன பண்ணணும்னா, அப்படியே கையில் நான் அப்படியே நசுக்கிட்டேன் அதை. அப்புறம் இதுக்கு மருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க, வேப்ப முன்னாக்கு இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெய், அதை வேப்ப முன்னாக்கு இதில் கரைச்சி இதில் ஊற்றி விடணும் நண்பர்களே. அதில் அப்படியே ஸ்ப்ரே 3 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணால் போயிடும். இப்போ நான் கையிலேயே அப்படியே கொண்டுட்டேன். அதில் ரொம்ப அதிகமாக இருந்தாக்க அந்த பிரான்ச்சை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடணும் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்பில் இந்த பாருங்கள், இது வந்து மருதாணி நண்பர்களே. ஒரே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த இருக்குது பாருங்களேன், மருதாணி. இந்த பசலைக்கீரை இந்த கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், இதுதான் அதனுடைய மெயின் ரூட். இதுதான் இதிலேருந்து தான் பல பிரான்ச்சஸ் போயிட்டுருக்குது. ஆமாம் நண்பர்களே, இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நண்பர்களே. இந்த பாருங்கள், இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது ஏற்கனவே 3 இயர்ஸாக இருக்குது நண்பர்களே. க்ரீன் கலராக வரும். இந்த பாருங்கள், ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். நிறையா ஒரு தடவை பார்த்தா நிறையா வந்துருச்சு நண்பர்களே. இப்போ எடுத்து வேறு மண்ணை மாற்றி புரோனி மண் விட்டுருக்கேன். இனிமேல் தான் ஈல்டாக வைக்கேன் எக்ஸ்பெக்ட்டு. இது வந்து சர்க்கரை விலைக்கு நண்பர்களே, கிழங்கு ஸ்வீட் பொட்டோட்டோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது உள்ள கீழே இருக்குது. அதை எடுத்தோம்னா இப்போ கிழங்கு இருக்கும். பட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் அப்படியே படர்ந்து இருக்குது அந்த கொடி. இதுவும் ஒரு வகையான மல்லி நண்பர்களே. இது ஒரு வகையான குண்டு மல்லி தான். அந்த பாருங்கள், நிறைய மொட்டுகள் வந்திருக்குது. இங்கே மொட்டுக்கள் நிறையா இருக்குது நண்பர்களே. இது வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லியிருப்பீங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பாரி முல்லைப்பூ. அதுதான் நண்பர்களே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப பெருசாக வந்துருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், கட் பண்ணி விட்டேன், புரோனி பண்ணி விட்டான். புரோனி பண்ணப்போ இங்கே தான் இருக்குது. அப்புறம் மறுக்க வச்சுருக்கேன். இது எடுத்து தென்னை மரத்துக்கு உரமாக போடணும் நண்பர்களே. அதில் இந்த பாருங்கள், புரோனி பண்ணி விட்டு மீனியம்லாம் கொடுத்தோன்னா முட்டுக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இது நண்பர்களே பல வீடியோ கூட சொல்லியிருப்பேன், ரேடிஷ் முள்ளங்கி. இதை நான் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணணும் நண்பர்களே. நேரம் இல்லாத காரணத்தினால அது அப்படியே இருக்குது. இது பாருங்களேன்,
முள்ளங்கி. இது முள்ளங்கி. இது பாருங்கள் வெண்டி நெத்தாயிருச்சு. நெத்தாயிருக்கு. இந்த முட்டுக்கள்லாம் வந்துட்டுருக்குது. அது இல்லாமல் இந்த வெண்டி சில விதைகள் போட்டு இந்த வெண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு கண்டு. அப்போ இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் நண்பர்களே. இந்த பாருங்கள் இப்போ ப்ரூனிங் பண்ணி விட்டு இது கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள் இனிமேல் தான் முட்டு வர ஆரம்பிக்கும். ஆமாம், பல தடவை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி பல பூக்கள் பல தடவை எடுத்திருக்கேன். ஆமாம் நண்பர்களே. இது பாருங்கள், இதுவும் ரெட் கலர் ரோஸ் தான். அது அங்கே பார்த்தோம் தான் அங்கே இருக்குது. இதுவும் ரோஸ் தான் நண்பர்களே. இது பாருங்களேன், செம்பருத்திலேயே பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, பிங்க் கலர் செம்பருத்தி. இனிமேல் தான் பூவெல்லாம் பறிக்கணும், இனிமேல் தான் பறிக்கணும். இது இந்த பாருங்கள் நண்பர்களே மல்லிகை. அப்புறம் இந்த பாருங்களேன், இது வெண்டி போட்டிருக்கேன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த விதைகள் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்குது. ஆமாம் நண்பர்களே. இதுலேயும் கொஞ்சம் ரேடிஷ் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன். இது வந்து முள்ளங்கி வெண்டி தான். இந்த இதெல்லாம் இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது. இது வந்து நண்பர்களே இந்த இருக்குது பாருங்கள், 5 இதழ்கள் கொண்ட ரெட் கலர் செம்பருத்தி. எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்களேன். நிறையா இருக்குது நண்பர்களே, நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் 10-15 பூ இருக்குது. இனிமேல் நான் பறிக்கணும் அதெல்லாம். அந்த ஊட்டி ரோஸ் நாங்கள் சொன்ன எல்லோ கலர் ரோஸ் அங்கே இருக்குது. இந்த பாருங்களேன் எல்லோ கலர் செம்பருத்தி 5 இதழ்கள் கொண்டது. சென்டரில் பாருங்களேன் மரூன் கலரில் பியூட்டிக்கு அழகுக்கு அழகுப்படுத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நண்பர்களே. இந்த மரூன் கலர் ஒரு டாட் மாதிரி இருக்குது பாருங்கள் அது. அப்புறம் நண்பர்களே இதுவும் இந்த இங்கே ஒரு கண்டெய்னரை வச்சுருக்கேன். அந்த கண்டெய்னர் இது தான் இந்த கண்டெய்னரு. அதே இது இன்னொரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதே பூ இந்த பாருங்கள், அதுவும் மலர்ந்துருக்குது. இந்த இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஒரு ரோஸ், இங்கே ரோஸ் இருக்குது, அது மொட்டாக இருக்குது. இது கனகாம்பரம் நண்பர்களே. இந்த பாருங்கள் இது கனகாம்பரம். அப்புறம் நண்பர்களே இந்த பாருங்கள் இது ரோஸ், ரெட் கலர் ரோஸ் நண்பர்களே. அது வந்து பொமக்ரானேட் நண்பர்களே. அந்த கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதில் ஒரு கோவைக்கொடி ஒன்று போயிட்டுருக்குது அதில். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த பச்சை சப்சாவிதைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அது நண்பர்களே. இது சப்சாவிதை, அது நல்ல வாசம். அப்படியே பச்சைன்னு சொல்லுவோம், தும்பத்தி பச்சைன்னு சொல்லுவோம். அது நண்பர்களே இந்த கண்டெய்னர் இருக்குது. இது இந்த பாருங்கள் ஜாதிப்பூ. அப்படி கொடி அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு நண்பர்களே. இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது பக்கத்தில், கொடி வந்துட்டு பூ கூட பூத்துருக்கு. இந்த பாருங்கள் இந்த பூ கூட பூத்துருக்கு, மொட்டுக்கள் இருக்குது. இது ஒரு ரோஸ் நண்பர்களே, ப்ரூனி பண்ணி விட்டுருக்கேன். இந்த மொட்டு வரப்போகுது. இது பாரிஜாத நண்பர்களே. இது பாரிஜாத பூ நண்பர்களே. நிறையா 2, 3, 4, 5 தடவை எடுத்துருக்க பூ விட்டுருந்துச்சு. இது ஒரு ரோஸ் நண்பர்களே. இந்த பாருங்கள் இது ரோஸ், டேபிள் ரோஸ். இது அப்படியே ஃபுல்லாக அங்கே டிஸ்டன்ஸ் வந்து காட்டுறேன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து குண்டு மல்லி நண்பர்களே. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குண்டு மல்லி. இப்போ தான் மொட்டு வச்சுட்டு இருக்குது, ப்ரௌனி பண்ணி விட்டுருக்கேன். இதுவும் மதுரை மல்லி நண்பர்களே. இது மதுரை மல்லி. இந்த மொட்டுக்கள் விட போகுது. இது ப்ரௌனி பண்ணி விட்டு உரம் கொடுத்து வச்சுருக்கேன். இது நண்பர்களே இங்கே பாருங்களேன், ஒரு பூவை பாருங்களேன், இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க இதனுடைய பேர். அப்புறம் ஊசி மல்லின்னு சொல்லி இதுக்கு 2-3 பேர் இருக்குங்க பிள்ளை. மொட்டுக்கள் நிறையா இருக்குங்க. டிஸ்டன்ஸ் இருந்து காட்டினே நிறையா தெரியும். ஒரே ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அது இந்த வருங்க ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் தான். இதை பற்றி நான் பல வீடியோக்களில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அப்டேட்னு வரும்போது எல்லாமே அப்படியே காட்டுறேனே. ஆமாம் நண்பர்களே. இது வந்து மணி பிளான்ட் நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது மணி பிளான்ட்டு. அது பாட்டு நிறையா வந்துட்டுருக்குது. இந்த அங்கே பாருங்கள் கீரை போட்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. பக்கத்தில் போய் கட்டலாம்னு நினைக்கிறேன். இதா வாங்க, இது வந்து சிகப்பு கலர் தண்டுக்கீரை நண்பர்களே. விதை போட்டு விட்ருக்கேன். அந்த விதை எங்கே இருந்தது, நம்ம மட்டும் இருந்தது இதிலேருந்து விதைகள் இருந்துச்சு, அப்படி தூவி விட்டேன், வந்திருக்குது. இது மணி பிளான்ட்டு. இது வந்து ஒரு பைனாப்பிள் நண்பர்களே ஒன்று வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நிறைய களைகள் வந்துருக்குது. அப்புறம் நண்பர்களே இந்த பாருங்களேன் ஜாதிப்பூ. இன்னொரு இதில் ஜாதிப்பூ இருக்குது நண்பர்களே. இந்த ஜாதிப்பூ நண்பர் ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இந்த பூ பூத்துருக்குது. நிறையா மொட்டுக்கள், நிறையா பூக்கள் எடுத்துருக்கு நண்பர்களே. பூ மலர்ந்துருக்குது. இந்த மொட்டுக்கள் நிறையா இருக்குது. இந்த இங்கே இருக்குது. இது ஒரு வகையான அழகுக்கு உள்ள நண்பர்களே. காக்கரட்டைன்னு சொல்லி பேர். வாசம் இருக்காது, வாசம் இருக்க மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பருப்பு கீரை நண்பர்களே. இந்த பாருங்களேன் பருப்பு கீரை. அந்த பாருங்கள் பூ என்ன கலராக இருக்குது பாருங்கள், ரோஸ் கலர் இருக்குது பாருங்கள் பருப்பு கீரை. இது வந்து சப்சாதா தான் நண்பர்களே. இது வந்து
இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். குபேரர் பூ நண்பர்களே, நிறைய பூக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு 10 பூ அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. அது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து அடுக்கு செம்பருத்தி. ஆமாம் நண்பர்களே. இந்த இது பாருங்களேன், இதுவும் வந்து ரெட் கலர் செம்பருத்தி நண்பர்களே, 5 இதழ்கள் கொண்டது. இந்த மீது மலரப்போகுது. இதுவும் மல்லிகை நண்பர்களே. இந்த பாருங்கள், இதுவும் மல்லிகை. ஒரு மினி டூர் வந்த மாதிரி இருக்குது. நான் மாடி தோட்டத்தை ஏன்னா ஒரு கவர் பண்ணி வந்துட்டேன். இன்னும் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் மட்டும் காட்டலை. ஆமாம் நண்பர்களே, இதுவும் அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், அடுக்கு செம்பருத்தி. கீரையிலேயே நான் நிறைய கீரை வகையாக வச்சுருக்கேன் நண்பர்களே. இதெல்லாம் கீரை விதை தான். இந்த விதையை தான் அங்கே தூவி விட்டுருக்கேன். அதுதான் அங்கே ஃபுல்லாக அந்த வந்துருக்கு பாருங்கள். அது இது நண்பர்களே மணத்தை கழிக்கிற நண்பர்களே. மணத்தை கழிக்கிற மிளகு கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க, மணத்தை கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது கூட கொஞ்சம் ஃபாரஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ பண்ண போகிறேன். அதோடைய பழங்கள் இப்போ காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட. மிளகு மாதிரியே இருக்கும் நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்களேன், டிட்டவா மிளகு மாதிரியே இருக்கும். இது இப்போ பறவைகள் வந்து சாப்பிடும் நண்பர்களே, பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், டிட்டவா மிளகு மாதிரியே இருக்குது. நிறைய காய்கள் இருக்குது. இந்த பாருங்களேன், நிறைய காய் என்ன பழுக்கும். பூக்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது வந்து ஜாதிப்பூ நண்பர்களே, ஜாதிப்பூ. இது நண்பர்களே இந்த கொத்தவரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுவும் நம்ம மணத்தை கிடைக்கிறதா நண்பர்களே. இங்கே பாருங்களேன், 2 3 இருக்குது நண்பர்களே. ஆமாம், இந்த பாருங்கள், இதில் இந்த காயை பாருங்களேன். ஒரு பிரான்ச்சை கட் பண்ணுறேனே, இந்த பாருங்கள், இப்போ பறிச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த இதையும் பறிச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த இதையும் பறிக்கிறேன் நண்பர்களே. அதிலிருந்து கூட கொஞ்சம் பறிக்கிறேனே, கொஞ்சம் இன்றைக்கி தேவைக்கு. சிசரை வச்சு தான் நார்மலாக கட் பண்ணுவேன். இப்போ ஒரு கையில் மொபைல் இருக்கனால கையிலேயே பறிச்சிட்டேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாருங்கள், ஒரு மைனா வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். மைனா வந்து உட்காந்துருக்குது. பறவைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. ஆமாம், ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நான் இந்த இன்னொரு பேர் நண்பர்களே, அது மைனா. இன்னொரு பேர்டு இங்கே நிற்க பாருங்கள், அந்த ரைட்டில் அந்த பறந்துருச்சு. இது வந்து ஷார்ட்ஸ் நண்பர்களே வரும் இந்த வீடியோ. ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கணுன்னாக்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மினி டூர் ஆஃபர் மாடி தோட்டம் செய்து தரேன் நண்பர்களே. ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் அல்லது அப்டேட் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2026ன்னு கொடுப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.